இயேசுவின் திரு இருதய வணக்கம் மாதம் 8ஆம் தேதி. இயேசுவின் திரு இருதயம் பிறர் அன்புக்கு ஆசிரியர். இயேசு கிறிஸ்து நாமும் தம்மை போல் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ளவர்களாய் பிறரிடம் மிகுந்த பிறரன்பு மிக்கவர்களாய் வாழ வேண்டுமென்று தமது கட்டளைகளிலும் போதனைகளிலும் எடுத்துரைக்கிறார். இதுவே என்னுடைய கற்பனை என்கிறார். நாம் இயேசுவின் திரு இருதயத்தை அன்பு செய்தால் நாம் இயேசுவை மட்டுமல்ல, இன்னும் இயேசு தமது சகோதரர்கள் என்றும் தமது பரமபிதாவின் மகன்கள் என்றும் அழைக்கிற மற்றெல்லா மனிதர்களையும் அன்பு செய்வோம். நாம் இயேசுவின் அன்புக்காக எல்லா மனிதர்களையும் மரியாதையோடும் அன்போடும் நடத்துவோம். தவிர அவர்களுடைய மனதை புண்ணாக்கி அவர்களுடைய பெயரை களங்கப்படுத்தும் எதையும் தவிர்த்து நடக்க கவனமாயிருப்போம். நல்ல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிறரிடத்தில் உள்ள குறைகளை பார்க்கிலும் அவர்களது புண்ணியங்களை பற்றி அதிகமாய் கவனிப்பார்கள். சில சமயங்களில் பிறரிடம் குற்றம் உண்டென்று அவர்களுக்கு உறுதியாய் தெரிந்தாலும் அதை அவசரமின்றியும் தக்க காரணமின்றியும் வெளியே சொல்லாதிருப்பதோடு கூட அவர்களுடைய நல்ல பெயரையும் தங்களால் இயன்ற மட்டும் காப்பாற்றுவார்கள். அன்னப்பறவை நீரை பிரித்து பாலை மட்டும் குடிப்பது போல் நல்ல கிறிஸ்தவர்கள் தங்கள் பிறரிடத்தில் எது குற்றம் எது துர்மாதிரிகை என்று பாராமல் அவர்களிடத்துள்ள நன்மையை மட்டும் கவனித்து வெளியே பேசுவார்கள். அதற்கு மாறாக தீய கிறிஸ்தவர்கள் பிறர் குடும்பங்களில் காணும் புண்ணியங்களை விட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுடைய குறைகளை மட்டும் பேசுவார்கள். பிறரிடம் தீய காரியங்களை கண்டால் அவர்களை திருத்த வேண்டும், அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக தீமையை அறிவிப்பார்கள். இப்படியாக அவர்களுடைய நல்ல பெயரை கெடுத்து விடுவார்கள். நாகரிகமற்ற மக்கள் வாழ்ந்து வந்த ஓர் ஊரில் ஒருவன் தன் மனைவியை கொலை செய்து விட்டான். இவர்களுடைய இனத்தலைவன் இதை விசாரித்தான். அதில் அவ்வூரில் உள்ள பெண் அவதூறாய் அநியாயமாய் மேற்கூறிய மனிதனிடம் அவனது மனைவிக்கு விரோதமாய் அவதூறாய் சொல்லி கோபம் மூட்டியதால் தான் கணவன் மனைவியை கொலை செய்திருக்கிறான் என்று அறிந்து கொண்டான். உடனே தன் இன மக்களையெல்லாம் அழைத்து கூட்டம் கூட்டி அந்த மோசமான பெண்ணை அழைப்பித்து அவளை அங்கு நின்ற மரத்தில் பிடித்து கட்டும்படி கட்டளையிட்டான். இனத்தலைவன் தன் கையில் வைத்திருந்த ஈட்டியுடன் அவள் முன்னின்று கொண்டு உன் நாக்கை வெளியே நீட்டு என நீட்டப்பட்ட நாக்கிலே தன் கையில் வைத்திருந்த ஈட்டியின் முனையால் லேசாக கீறி செல்வான். தற்சமயம் உன் நாவல் படர்ந்திருக்கிற இந்த விஷத்தை மட்டும் எடுத்து விடுவது போதுமென்று நினைக்கிறேன். மறுசமயமோ தப்பாது விஷத்தை மாத்திரமல்ல உன் நாக்கையை துண்டித்து விடுவேன் என்று கூறினான். இது அங்கிருந்த மக்களின் காதிலேயும் விசேஷமாய் இந்த படு பாதகியின் காதிலேயும் இடியை போல் பாய்ந்தது. அதன் பின் அந்த இனத்தாரும் அந்த பெண்ணும் தங்கள் தங்கள் நாவை வெகு எச்சரிக்கையாய் காபந்து பண்ணினார்கள். பிற சிநேகத்துக்கு விரோதமாய் பேசி குடும்பங்களிலும் மடங்களிலும் ஊர்களிலும் பிரிவினை என்கிற விதையை விதைத்த அநேகம் பேர் இறந்த பின் உத்தரிக்கிற இடத்திலே அநேக வருடங்களாய் மிக பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இத்தகைய ஆத்துமங்கள் அந்த பயங்கரமான சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்து மற்றவர்களுக்கு தங்களை காண்பித்து தங்களுக்காக அவர்கள் வேண்டிக் கொள்ளும்படி கெஞ்சி மன்றாட இறைவன் சில வேளையில் உத்தரவு கொடுக்கிறதும் உண்டு. அப்படியே ஒரு நாள் புனித மார்கரீத் மரியாவுக்கு ஒரு ஆத்துமம் தன்னை காண்பித்து, சகோதரியே, நான் பொறுக்க இயலாத வேதனைப்படுகிறேன். பிறர் அன்புக்கு விரோதமாய் நான் சொன்ன குற்றச்சாட்டும் துர்க்குணமும் நிறைந்த சில வார்த்தைகளுக்கு தண்டனையாக என் நாவானது நெருப்பால் எரிக்கப்படுகிறது. பிரிய சகோதரியை, தயவு செய்து நீங்களும் இந்த மடத்தில் உள்ள மற்ற சகோதரிகளும் என் ஆத்தும இளைப்பாற்றிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்களும் சொல்லுகிற வார்த்தைகளை மற்ற சகோதரிகள் நம்பும்படியாக இதோ ஒரு அடையாளம் காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த அறை கதவின் மேல் தன் கைகளை வைத்ததும் 5 விரலும் கதவில் பதிந்து நெருப்பு பற்றி எறிந்து அப்படியே கருத்து போய் அந்த அறை முழுதும் பொறுக்க முடியாத துர்நாற்றம் வீசியது. அந்த புனிதர் விபரத்தை தன் மடத்தில் உள்ள அனைவருக்கும் அறிவிக்க அவர்கள் எல்லோரும் இந்த பயங்கரமான அக்காட்சியை பார்த்து அக்கன்னிகை கண்ட காட்சி மெய்தான் என்று நம்பினார்கள். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இவ்வளவு அகோர ஆக்கினை உண்டென்று அறிந்திருக்கிற நாம் பிறருக்கு விரோதமான வார்த்தைகளையும் செயல்களையும் நம்மை விட்டு விலக்கிறதுமல்லாமல் இயேசுவின் திரு இருதயத்தில் விளங்கும் பிறரன்பு மாதிரியை பின்பற்றி நடக்க மிக உறுதியான தீர்மானம் செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாமலும் அவர்களுடைய பெயரை கெடுக்காமலும் இருந்தால் போதுமென்று இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் திருப்தி அடையக்கூடாது. நமது திவ்ய இரட்சகர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் அவர் மனிதர் பேரில் வைத்த மட்டில்லாத அன்பின் அத்தாட்சியே தவிர வேறல்ல. தம்மால் உண்டாக்கப்பட்ட படைப்புகளுடைய தூய மரியன்னை சூசையப்பருக்கும் கீழ்ப்படிந்து உலகின் கண்களுக்கு மறைந்து வாழ சித்தமானார். சிறு பிள்ளைகளை தம்மிடம் வரவழைத்து தமது பாசம் நிறைந்த ஆசீர்வாதம் தந்தருள்வார்.
ஜெருசலேம் நகருக்கு சம்பவிக்கப் போகிற கொடிய அழிவை நினைத்து அதன் மேல் கண்ணீர் சிந்தியதோடு நமது துன்ப வேளைகளில் நாமும் நம்மோடு வருத்தப்படுகிறார் என்று காண்பிக்கிறதற்காக லாசர் என்பவரை அடக்கம் பண்ணிய கல்லறையில் மார்த்தாள் மரியாளோடு கண்ணீர் சிந்தி அழுதார். செயல்: திவ்ய இயேசு, உன் இருதயத்தில் அடிக்கடி எழுந்தளி வர ஏதுவாய் இருக்கிற உன் நாவால் பிறர் சிநேகத்தை பங்குபடுத்தக்கூடிய இந்த குற்றத்தையும் வெகு எச்சரிக்கையோடு அகற்றிவிடு. எல்லார் பட்டிலும் பொறுமையாக நடந்து கொள். எல்லாரோடும் சிநேகமாயிரு. ஒருவரையும் பகைக்காதே. பரிசுத்த பிறர் சிநேக பகிர்ச்சியால் இயேசுவின் திரு இருதயத்துக்கு பிரியப்பட சமயம் தேடு. உன் அயலானை பற்றி எப்போதும் நன்மையாய் நினைக்கவும் பேசவும் கற்றுக்கொள். எளியவர்களிடமாய் திவ்ய இயேசு இருக்கிறார் என்றெண்ணி அவர்களுடைய ஆத்தும சரீரத்துக்கு உன்னாலானது உதவியை செய். கடைசியாய், உனக்கு மற்றவர்கள் செய்யாதிருக்க விரும்புவதை நீயும் மற்றவர்களுக்கு செய்யாதே.